Hi, Nick Biochemistry Bitsler Reasoning Out Question Series, Episode 8. Why does hemoglobin carry oxygen in the blood while myoglobin does not, even though both are oxygen binding proteins? ஸோ கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹீமோக்ளோபினுக்கும் மயோக்ளோபினுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஹீம் கண்டெய்னிங் ப்ரோட்டீன்ஸ் தான். பட் ஏன் வந்து ஒன்று மட்டும் ஆக்சிஜன் கேரி பண்ணுது, இன்னொன்று ஆக்சிஜனை ஸ்டோர் பண்ணி வைக்குது அப்படிங்கிறது தான் கொஷின். இந்த கொஷனுக்கு முக்கியமான ஒரு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் டிக்டேட்ஸ் ஃபங்க்ஷன். அதாவது ஒவ்வொரு ஹீமோக்ளோபினுக்கும் மயோக்ளோபினுக்கும் உண்டான ஸ்ட்ரக்சர் தான் அதோட ஃபங்க்ஷன் மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான காரணம். ஃபர்ஸ்ட் இதுதான் மயோக்ளோபினோட ஸ்ட்ரக்சர். இட்ஸ் ஒரு மோனோமர். மோனோமர்னா சிங்கிள் பாலிபெப்டைட் செயின். டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒரே ஒரு சப் யூனிட் தான், ஒரே ஒரு பைண்டிங் சைட் தான். அதனால என்ன ஆகும்னா ஒரு ஆக்சிஜன் பைண்ட் ஆகும், இல்லைன்னா ஆக்சிஜன் பைண்ட் ஆகாம போகும். ஆனா நம்ம ஹீமோக்ளோபினை பாருங்க, டெட்ராமர், 4 பாலிபெப்டைட் செயின்ஸ் இருக்கு. குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. 4 சப் யூனிட், 4 பைண்டிங் சைட். ஒரு ஆக்சிஜன் பைண்ட் ஆயிடுச்சுன்னா பக்கத்து உள்ள சப் யூனிட் கூட பேசி இன்னும் நிறைய ஆக்சிஜனை பைண்ட் பண்ண வைக்கும். இதுக்கு பேர் கோஆபரேட்டிவிட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியம். இந்த கோஆபரேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ்லையும் மயோக்ளோபினுக்கும் ஹீமோக்ளோபினுக்கும் சில டிஃபரன்சஸ் இருக்கு. மயோக்ளோபின் ஹைப்பர்போலா கர்வ், அதே ஹீமோக்ளோபின் பார்த்தீங்கன்னா சிக்மாய்டல் ஷேப்டு கர்வ். ஸோ இதில் இன்னும் ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். P50 ஆஃப் மயோக்ளோபின் வந்து ரொம்ப கம்மி, 2 to 4 millimeters mercury. அதே P50 ஃபார் ஹீமோக்ளோபின் வந்து உங்களுக்கு 26 to 28 millimeters of mercury. ஸோ ஹை P50. அதனால என்ன ஆகும், ஹை P50 இருக்கிறதுனால இட் கேன் ஈஸிலி கிவ் அவே ஆக்சிஜன். ஆனால் மயோக்ளோபினுக்கு கம்மி P50 இருக்கிறதுனால அது ஆக்சிஜனை அவ்வளோ சீக்கிரமா விட்டு கொடுக்காது, தானே பைண்ட் பண்ணி வச்சுக்கும். இன்னும் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, ஹீமோக்ளோபின் வந்து நம்ம உடம்புல உள்ள என்வாயர்மெண்ட்டுக்கு தகுந்தார் மாதிரி தன்னைத்தானே மாற்றிக்கும், ஈஸியாக சென்ஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஹை மெட்டபாலிசம் நடக்கும்போது நமக்கு நிறைய கார்பன் டை ஆக்சைடு H+லாம் வரும். அந்த H+லாம் ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகும்னா ஹீமோக்ளோபின் ஈஸியாக ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஆக்சிஜன் கம்மியாகும்போது நம்ம உடம்புல 2,3 BPG ஜாஸ்தி ஆகும். அது ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகும், ஹீமோக்ளோபின் அது கூட பைண்ட் பண்ணிட்டு ஆக்சிஜன் எல்லாம் விட்டு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி பல சிச்சுவேஷன்ஸ்க்கு தகுந்தாற் போல நம்ம வந்து ஹீமோக்ளோபின் வந்து ஆக்சிஜன் டெலிவரியை அதிகப்படுத்துறதும் கம்மிப்படுத்துறதும் பண்ணும். சென்சிங் மெக்கானிசம்ஸ் உண்டு. பட் நம்ம மயோக்ளோபின்ட்ட அந்த சென்சிங் மெக்கானிசம்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் வந்து நம்ம மயோக்ளோபினை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு, ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியலைங்கிறது. இதை வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட் சம்மரியா இந்த டேபிள்ல பார்த்துக்கோங்க. இதுல முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாமே இந்த டேபிள்ல இருக்குது. ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் ஆன்சர்.